பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு 2 வரிகள் பாடல் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு வசனம் மாத்திரம், எபேசியர் 1 அதிகாரம் 12 வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை படிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பலருக்கு தோணலாம். ஆனால் இதை குறித்து நாம் ஒரு நிமிடம் தியானித்தோமானால் நல்லா கவனிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பல பேர் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் இருக்குதா, கர்த்தர் என்னை சரியான பாதையில் தான் நடத்தி கொண்டு போகிறாரா, இல்லை இது எனக்கான பாதையா, இல்லை இந்த உலக பிரகாரமாக அந்த பாதையை அமைச்சிக்கிறேன்னா, கர்த்தர் என்னோட கூட வராரா, என்னுடைய ஜெபத்தில் தனிமையில் இருக்கிறாரா, என் கரத்தை பிடித்து இருக்கிறாரா, என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பல பிள்ளைகளுக்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு அதை குறித்த பல சந்தேகங்கள் இருக்கலாம். எத்தனையோ எழுப்புதல் ஆசீர்வாத கூட்டத்திற்கு போய் நான் கலந்து கொண்டா கூட கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரான்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி நான் இந்த ஜீவியத்தை நான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய தீர்மானம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகிறதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இல்லை, உன்னோட இள வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாருல்ல. அப்போ அவருடைய தீர்மானம் தானே. நிச்சயமாக நீங்கள்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களோட தான் கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒருவேளை நான் வழி மாறி போயிட்டேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே கட்டளைகள் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆனால் என்ன பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். கேளுங்க. நம்ம தகப்பன் ஏதாவது நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்து, ஒரு மாம்சத்துக்குரிய அந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து எதையாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கலன்னா எவ்வளோ பரியாசம் பண்ணுறீங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை, தகப்பனோட தோல் மேலே ஏறி உட்கார்றது, சட்டையை பிடிச்சி உழுக்கிறது, இல்லை சும்மா விட்டுருவீங்களா? ஒரு வாக்கு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ வாங்கி தரலன்னா சும்மா விட்டுருவீங்களா? தேவனும் அதே போல தான் சொல்கிறார். அவர் சட்டையை பிடிச்சி உழுக்குங்க, அவர் கொட்டிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, அவர் நீங்கள் உழுக்கணும்னா என் தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறாருன்ற எண்ணம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி என்னை நடத்துகிறாருன்ற விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் செத்த கிரியைகளை போல இருக்கக்கூடாது, விசுவாசம் உள்ள ஒரு நல்ல கிரியைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லா பாருங்களேன், அந்த வசனத்தில் பிற்பாதியில் நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள்
பயப்படவே வேணாம். என்ன போராட்டமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு சடுதியில் என்னை குற்றப்படுத்திட்டாங்களேப்பா, அப்பா எனக்கு இந்த வேலையே கிடையாது, என்னை இந்த மாதிரி ஒரு தவறான பாதையில் என்னை நடத்திட்டாங்களேன்னு சொல்கிறீங்களா, நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்மானம் இருக்கும். ஹல்லேலூயா. எசேக்கியாவை உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போனது போல உங்களையும் ஒரு உலர்ந்த இடத்துல, என் வாழ்க்கையே ட்ரையாக இருக்குப்பா, எதுவுமே இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு, உயிரடையுமானா கர்த்தருடைய கரத்தில் விட்டுருங்க. அன்றைக்கு எசேக்கியாவை பார்த்து கேட்டார், எசேக்கியா இதெல்லாம் உயிரடையுமா? ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவரை போல் ஒரு ஒத்த ராஜா இதற்கு அப்புறமும் வரவே மாட்டாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர், ஆண்டவரே நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆகும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை பிள்ளைங்களா, அன்னைக்கு சொன்னார், எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம் இல்லை. இன்றைக்கு நாமளும் ஒரு இடத்துல ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர் என் வாழ்க்கை செழிப்பாகுமா, எனக்கு தெரியாது, உமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா என் பிள்ளை அதோடைய வாழ்க்கை என் கையில் கொடுத்துருச்சு, நான் நிச்சயமாக அதை சந்தோஷமாக மாற்றுவேன், ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன். உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் கொஞ்சோடு செவி கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் இருதயத்தில் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா போதும், ஆகாயத்து பறவைகளே வந்து தங்கி செல்லக்கூடியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஏதோ ஒரு சிலருக்கு கர்த்தர் பேசுகிறாரு, நிச்சயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சி எழுப்ப போகிறாரு. நீங்களும் குடும்பத்தோட கர்த்தருக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் வழி நடக்க போகிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஏனால் நீங்கள் உண்மையுள்ளாதவர்களாக இருந்தபோது கூட கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் எப்பொழுதும் அவருடைய தீர்மானத்தின்படி என்னை அவருடைய சுதந்திரமாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன். அப்படி செபிப்போமா? ஆமேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் கொடுத்த உங்களுடைய தீர்மானமான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒருவருடைய இருதயமும் செவியும் அந்த வார்த்தைகளுக்கு நேராக திரும்பட்டும். ஆமாம் ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடு பலவீனங்களோடு ஒருவரும் எனக்கு செய்ய முடியாத சூழல்களின் மத்தியிலே கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் என் தேவனுடைய கரத்தில் இருந்து கிடைக்கும். நன்றி அப்பா. உம்மை நம்பி விசுவாசத்தோடு உம்மது சமூகத்தில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பாடலும் இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபங்களும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவினாலும் உம்முடைய விசுவாசத்தினாலும் பலப்படட்டும். அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஒரு பெரிய காரியம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இதற்கான பிரயாசத்தை அவர்கள் பார்க்கட்டும். அந்த கண்களினால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அந்த கரங்களினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இங்கு இருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இங்கிருந்து இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, பாடும் பொழுது, இங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வார்த்தையின் வெளிப்பாடு கர்த்தர் உணர்வை கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கேட்ட நீங்கள் யாவரும் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.